இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் முக்கிய சாலை. மேடு பள்ளம் தெரியாமல் தவறி விழுவதால் கடும் அவதிக்குள்ளாகி வரும் வாகன ஓட்டிகள். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கோடை மழையால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. உப்பளங்கள் சேதமடைந்துள்ளதால் வேலை இழந்து தவிக்கும் தொழிலாளர்கள். உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் மந்தகதியில் நடைபெற்று வரும் சாலை சீரமைப்பு பணி. வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருவதால் பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை. நெல்லை நாங்குநேரி அருகே கிணற்றை தூர்வாரும் போது கண்டெடுக்கப்பட்ட கருடாழ்வர் ஐம்பொன் சிலை. சிலையின் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும் என வருவாய்த்துறையினர் தகவல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தீவிரம். நாய்கள் கடித்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். செங்கல்பட்டு அருகே முக்கிய சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் முதல் அஞ்சூர் சாலை வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை பிரதான சாலையாக உள்ளது. அஞ்சூர் ஊராட்சியில் இருந்து ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பணிக்கு செல்வோர் என நாள்தோறும் ஏராளமான மக்கள் இந்த சாலை வழியாக சிங்கப்பெருமாள் கோவில், தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அந்த சாலை முழுவதுமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. மேலும் சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக இருப்பதுடன் ஆங்காங்கே பள்ளத்தில் மழை நீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பள்ளம் மேடு தெரியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சைக்கிளில் செல்லும் மாணவர்கள் பள்ளத்தில் வழுக்கி விழும் நிலையும் ஏற்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் அந்த சாலையில் செல்ல முடியாத நிலை உள்ளதால் அப்பகுதி மக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சாலையை சீரமைத்து உடனடியாக புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யத்தில் கோடை மழையால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உப்பள தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்து அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வேதாரண்யத்தில் கடந்த 2 நாட்களாக திடீரென்று பெய்த கோடை மழையால் உப்பு பாதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உப்பு பாத்திகள் மழையில் கரைந்து சேரும் சகதியுமாக மாறியுள்ள நிலையில் உப்பளங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள உப்பை உப்பளத்துள் தார்பாய் கொண்டு மூடி வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோடை மழையால் உப்பளங்கள் சேதமடைந்துள்ளதால் உப்பளங்களை சீரமைத்து மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க 1 வார காலம் ஆகும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் 1000க்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இன்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சவுத் வீக் பகுதியில் சாலை சீரமைப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் லவுடேல் சந்திப்பு முதல் சேரிங் கிராஸ் சாலை வரையிலான சாலை உதகையின் முக்கிய நுழைவு வாயிலாக விளங்கி வருகிறது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெரும்பாலான பொதுமக்கள் இந்த சாலையை அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் தலையாட்டு மந்து பகுதியில் இருந்து சவுத்வீக் பகுதி வரை சாலை சீரமைக்கும் பணி தொடங்கியது. இதில் சாலையின் ஒரு பகுதியில் மட்டும் கற்கள் கொட்டப்பட்டுள்ளது. மறுபக்கத்தில் கற்கள் அமைக்காததால் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள், மாணவ மாணவியர் என அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சாலையில் ஆங்காங்கே பள்ளம் மேடுகள் உள்ளதால் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் சாலை சீரமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்குநேரி அருகே கிணற்றை தூர்வாரும் போது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கருடாழ்வார் ஐம்பொன் சிலை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே அம்பலம் பகுதியில் பஞ்சாயத்துக்கு சொந்தமான பொது கிணறு அமைந்துள்ளது.
இந்த கிணற்றை யூனியன் நிதிய உதவியுடன் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. தூர்வாரும் பணியின் போது கிணற்றுக்குள் சிலை ஒன்று இருப்பதை கண்ட தொழிலாளர்கள் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர். அப்போது கிணற்றில் இருந்து சுமார் 1.5 அடி உயரம் கொண்ட கருடாழ்வார் ஐம்பொன் சிலையை கைப்பற்றினர். இதன் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட சிலை நாங்குநேரி தாலுகா அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கும் தொல்லியல் துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிணற்றில் இருந்து கருடாழ்வார் சிலை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. குடியாத்தம் நகராட்சி சார்பில் தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணியில் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட தரணம்பேட்டை, பிச்சனூர், கௌதம்பேட்டை உள்ளிட்ட 36 வார்டுகளில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வந்துள்ளது. சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை துரத்தி கடித்து வந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வந்தனர். எனவே தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெருநாய்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணியில் குடியாத்தம் நகராட்சி நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு விலங்குகள் வாரிய குழு, கால்நடை மருத்துவர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் தெருநாய்களை பிடித்து அவற்றிற்கு தடுப்பூசி போடும் பணியில் ஈடுபட்டனர். தெருநாய்கள் கடித்தால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த தடுப்பூசி போடப்படுவதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாய்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்றும் நகராட்சி ஆணையர் தெரிவித்தார். உத்தரமேரூர் அருகே ஆனம்பாக்கம் பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டும் பணி தொடங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே ஆனம்பாக்கம் கிராமத்தில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தனியார் நிறுவன நிதி உதவியுடன் CSR திட்டத்தின் கீழ் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்கான பணிகளை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சின்ன சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்தும் முன் அறிவிப்பின்றி திறக்கப்பட்டதால் அருவி பகுதி மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோம்பைத்தொழு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது சின்ன சுருளி அருவி. இங்கு கடந்த மாதம் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த 10 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சின்ன சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வர வனத்துறையினர் தடை விதித்தனர். சின்ன சுருளி அருவியில் குளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் 37 நாட்களுக்கு பின்னர் சுருளி அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அருவி பகுதியில் ஆங்காங்கே எச்சரிக்கை வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர சுற்றுலா பயணிகளை கண்காணிக்கும் வகையில் அருவி பகுதியில் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். ஆனால் நீண்ட நாட்களுக்கு பின்னர் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் சின்ன சுருளி அருவி திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் இன்றி அருவி பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதற்கிடையே நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக சின்ன சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவது குறிப்பிடத்தக்கது. தொண்டாமுத்தூர் அருகே பகல் நேரங்களிலேயே சுற்றி வரும் ஒற்றைக்காட்டு யானையால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குறிப்பாக தொண்டாமுத்தூர் மலையடிவார பகுதியில் பெரும்பாலானோர் விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது சின்ன வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பயிர்களை அதிக அளவில் நடவு செய்து வருகின்றனர். நரசிபுரம், விராலியூர், வண்டிக்காரன்புதூர், வடிவேலம்பாளையம் பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டமாக வந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் நரசிபுரம் பகுதியில் பகல் நேரங்களில் ஒற்றை காட்டு யானை ஒன்று சுற்றித் திரிந்து வருகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள பகுதி விவசாயிகள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அத்துடன் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே ஆழியூரில் அமைந்துள்ள தர்காவில் கந்தூரி விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி பள்ளி வாசலில் இருந்து சந்தனம் குடம் எடுத்து வரப்பட்டது. பின்னர் மீன்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு முக்கிய வீதிகள் வழியாக தர்காவை வந்தடைந்தது. அதிகாலை தர்காவில் சந்தனம் பூசும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆழியூர் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.
المساكين إمام الأعلام قام المكمل إليك رجع السلام حينا بالسلام تبارك يا ذا. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அரசு அனுமதியின்றி இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான காய்கனி சந்தைக்கு சீல் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சங்கரன்கோவில் திருவேங்கடம் சாலையில் தனியாருக்கு சொந்தமான காய்கனி அங்காடி அரசு அனுமதியின்றி இயங்கி வந்ததாக கூறப்படும் நிலையில் அதிகாரிகள் அதற்கு சீல் வைத்தனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்த காய்கறிகளை விற்பனை செய்ய முடியாமல் சாலையின் நடுவே கொட்டி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தையில் உள்ள கருணசாமி திருக்கோவிலின் ஏழூர் பல்லக்கு திருவிழா விமரிசையாக சிறப்பாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா மற்றும் ஏழூர் பல்லக்கு திருவிழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஸ்ரீ பெரியநாயகி உடனாகிய கருணா சுவாமி என்கிற ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து சுவாமிகளுக்கு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு கண்ணாடி பல்லக்கு மற்றும் வெட்டிவேர் பல்லக்கில் வலம் வந்தனர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கருட சேவை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. மன்னார்குடி, இருள் நீக்கி, திருவக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பெருமாள் ஆலய உற்சவர்கள் ஒரே இடத்தில் அருள் பாலிக்கும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 12 சாமிகளுக்கும் கருட பகவானுக்கும் ஒரே நேரத்தில் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கீழ ராஜவீதி, மேல ராஜவீதி வழியாக ராஜகோபால சுவாமி கோவிலுக்கு முன்பு தேரடி திடலில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள தோரணமலை முருகன் கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமி காலங்களிலும் கிரிவலம் நடைபெறுவது வழக்கம். இதைத் தொடர்ந்து தோரணமலை முருகன் கோவில் மலையை சுற்றியுள்ள 6 கிலோமீட்டர் தூரத்தை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுற்றி கிரிவலம் சென்றனர். இதையடுத்து கோவில் மலை அடிவார பகுதியில் உலக நன்மை வேண்டி கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவின் போது மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டன. இங்குள்ள பாரத் அறிவியல் கல்லூரியில் 22வது பட்டமளிப்பு விழாவில் 16 துறைகளைச் சேர்ந்த 415 மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. அப்போது பட்டம் பெற்ற மாணவர்கள் பசுமை நினைவுகளோடு செல்ல கல்லூரி தாளாளர் மரக்கன்றுகளையும் நினைவு பரிசாக வழங்கி தனது பாராட்டுகளை தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே பள்ளி மதிய உணவில் புழுக்கள் காணப்பட்ட சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழைய உச்சிமேடு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 34 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழுக்கள் இருந்துள்ளதை கண்ட மாணவர்கள் உணவில் இருந்து புழுவை எடுத்து போடுகிறோம், ஆனால் புழு வந்து கொண்டேதான் இருக்கிறது என அவர்கள் வேதனையுடன் தெரிவித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் அடிக்கடி புழு பூச்சிலாம் இருக்குது, நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம். எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் இந்த புழு பூச்சிலாம் இருக்குது. எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த சாப்பாடு பூச்சி இருக்குது, அதனால் எடுத்து போடுறோம். திரும்பி அந்த பூச்சியை தான் வருது. அதனால் எங்களுக்கு வேறு சாப்பாடு கொடுங்க. போஸ்டர் சர்வீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அய்யனார் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு தட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சேவுக பெருமாள் அய்யனார் கோவில் 10ஆம் திருவிழாவை முன்னிட்டு தட்டுவண்டி எல்கை பந்தயம் சிங்கம்புணரி நாட்டார்மங்கலம் சாலையில் விறுவிறுப்பாக நடைபெற்றது.
இப்போட்டியில் சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெரிய மாடு, சின்ன மாடுகள் என 18 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. காளைகள் தங்களது இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடிய போது சாலையின் இருபுறமும் நின்ற பார்வையாளர்கள் கைகளை தட்டி போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர். பின்னர் இலக்கை அடைந்து வெற்றி பெற்ற முதல் 4 தட்டுவண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகளும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் இமேஜ் குரூப் ஆஃப் கிரியேட்டிவ் எஜுகேஷன் நிறுவனத்தின் ஃபவுண்டர் அண்ட் CEO குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று டிசைனிங் படிப்புகள் குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.